எக்ஸாம்பிள் ஆஃப் நாம் கண்டுபிடிக்கிறது இந்த இன்னர் ப்ராடக்ட் given இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இங்க ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னா எப்படி இருக்கும், இதை டிஃபைன் பண்ணீங்கன்னா A1 B1 பார் ஓகே அண்ட் பிளஸ் A2 B2 பார் பிளஸ் அப் டு என்னது AN BN பார் எப்படி இருக்கும் சரியா. ஸோ அதை மாதிரி இருக்கும் டிஃபைன் பண்ணது. இங்கே நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, A1 இதை டிஃபைன் பண்ணிப்போம், இது A2 இது A3 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து B1 B2 இது B3 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு ஓகே. சரி ஃபர்ஸ்ட் நம்ம நாம் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு நம்ம ஃபார்முலா நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா A1 B1 பார் A2 B2 பார் அப்படின்னு வந்துருக்கணும். ஸோ ரெண்டுமே சேம் எலமெண்ட்னால எப்படி வரும், A1 பார் A2 பார் பிளஸ் A3 பார் இப்படி வரும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி A1ஓட எலமெண்ட் எழுதியிருக்கோம், A1 பார் போடுறதுனால என்னது, ஸோ அதோட காஞ்சுகேட் எலமெண்ட் எழுதியிருக்கோம். அதே மாதிரி 2 அது காஞ்சுகேட் கிடையாது, ஐ பார் சரிங்களா. ஸோ அது காஞ்சுகேட் கிடையாது, இது மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ என்னது இந்த ரெண்டு எலமெண்ட் என்னது Z பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். அந்த நான் இதை யூஸ் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் சரியா. ஸோ 2 இன்ட்டு 2 என்னது 4. ஸோ அது வந்து இருக்கு I இன்ட்டு ஐ ஸ்கொயர் என்னது மாடுலஸ் ஆஃப் ஐ ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதோட வேல்யூ 1, மாடுலஸ் ஆஃப் ஐ ஸ்கொயரோட வேல்யூ 1. இது ரெண்டையும் என்னது 1 ஸ்கொயர் வந்து 1 அண்ட் அந்த ஐ ஸ்கொயருக்கு ஐ ஸ்கொயருக்கு 1 அண்ட் இந்த 4 அப்படியே எழுதியிருப்போம் சரிங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு இங்கே ஒரு 3 + 4 என்னது 7. ஸோ இது வந்து என்னது நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, அவங்க எடுத்து நாம் எக்ஸோட வேல்யூ. ஸோ நாம் எக்ஸ் என்னது நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 சரிங்களா. ஸோ இதான் அதான் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் இது அதே கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ பி செக்ஷன் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வி வில் ட்ரை வித் பி ஓகேவா. ஸோ பி செக்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்இ அதுக்கு நாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் பிகாஸ் டு ஆட் அது ரெண்டுத்தையும் எக்ஸ் பிளஸ் ஒய்யை ஆட் பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் கூட்டி எழுதிக்கணும் சரிங்களா. அப்போ ஆட் பண்ணால் எப்படி பண்ணுவோம், குவாட்ரன் டிவிஸ் ஓகேங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணும், அப்புறம் ஸ்டார் போட்ட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், தென் ஆரோ போட்ட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் சரிங்களா. ஸோ இதான் அதோட ப்ராசஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா. ஸோ 1 பிளஸ் இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 பிளஸ் ஐ இருக்கு, இங்கே ஒரு 3i. அப்போ அது 1 பிளஸ் 4i சரியா. 1 பிளஸ் 4i. செகண்ட் எலமெண்ட் பாருங்க 2 இங்கே ஒரு 2 சரிங்களா. அப்போ 4 ஆச்சு, 4 பிளஸ் ஆல்ரெடி 3i இருக்கு அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க, இங்கே ஒரு ஐ இருக்கு, இங்கே ஒரு 4 இருக்கு, அப்போ இது 4 பிளஸ் ஐ சரிங்களா. இதுதான் அதோட எலமெண்ட் ஓகேவா. ரைட், இப்போ இதுக்கு we have to find the norm of x plus y the whole square is equal to inner product of x plus y comma x plus y சரிங்களா. ஸோ இதான் அதோட இது. இப்போ இந்த எலமெண்ட்டை 2 வாட்டி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ பை த டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் எழுதி பண்ணுவோம். இதை எழுதிட்டு இதுக்கு பார் ஓகேவா. அதே மாதிரி இது எழுதிட்டு இதுக்கு பார், அதே மாதிரி இது எழுதிட்டு இதுக்கு பார் ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் பி டேரக்டாக போடலாமா, அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி எழுதும் 1 பிளஸ் 4i சரிங்களா. அதுக்கப்புறம் இதோட பார் 1 பிளஸ் 4i பார் சரிங்களா. இந்த ஸ்டெப் எப்படி ஆகும், இது இசட் பார் மாதிரி இருக்கா, இதுக்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் சரி, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் எப்படி, மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் 4i த ஹோல் ஸ்கொயர் சரியா. ஸோ இந்த மாதிரி ஆகும் சரியா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்மு அப்படி ஸ்கொயர் 1 பிளஸ் 1 பிளஸ் 4i the whole square சரிங்களா, பிளஸ் அகைன் செகண்ட் டேர்ம் அதே மாதிரி சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் 4 பிளஸ் 3i the whole square ஓகே பிளஸ் ஓகேவா, அகைன் 4 பிளஸ் i the whole square சரிங்களா. சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம போன வாட்டி பண்ண மாதிரி தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் போட்டுச்சுன்னா இண்டிவிஜுவல் மட்டும் நாம் எடுத்து நம்ம ஸ்கொயர் எடுத்து போடுவோம். அப்போ என்ன ஆகும், மாடுலஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் 4 ஸ்கொயர் plus modulus of 4 square plus t square okay plus modulus of 4 square plus 1 square ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இஃப் யூ ஆட் ஆல் திஸ் திங்ஸ் மீன்ஸ் ஐ வில் கெட் வாட் 59 ஓகேவா.
ஸோ எப்படின்னா இங்கே 4 ஸ்கொயர் 16, 4 ஸ்கொயர் 16, இங்கே ஒரு 4 ஸ்கொயர் 16. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். அகெயின் இங்கே 9, சரிங்களா, இது 9. அண்ட் ஹியர் 1 and 1 ஆட் பண்ணுனா it will get 49, 59. ஓகேவா? ஸோ இங்கே நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணும், அதுக்கு இது பண்ணும். அப்போ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 59, சரிங்களா. இந்த ஸ்கொயர் இங்கே வருது, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் நான் அகெயின் சி. ஓகேவா? ஸோ நவ் வி வில் ஸ்டார்ட் வித் சி. ஓகேவா? ஸோ எக்ஸ் கமா ஒய். அப்போ இது இஸ் A1 ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ல போகிறோம். A1, இது A2 அண்ட் A3, இது B1, B2, B3. ஓகேவா? A1, A2, A3, B1, B2, B3. சரியா? ஸோ அப்போ இன்னொரு ப்ராடக்ட் ஆஃப் டிஃபைன் பண்ண மாதிரி என்னது எக்ஸ் கமா ஒய்யை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ எப்படி ஆகும், ஃபர்ஸ்ட் let's write that x comma y is nothing but what, a1 b1 bar plus a2 b2 bar, சரிங்களா, plus a3 b3 bar. சரியா? ஸோ இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ a1 what is the a1 value, 1 plus I, சரிங்களா. b1 வேல்யூ 3i, 3i போட்டு பார் போடணும், மறந்துடக்கூடாது. பிளஸ் a2 ஓட வேல்யூ 2, இங்க b2 ஓட வேல்யூ 2 plus 3i the whole bar. சரியா? பிளஸ் அதே மாதிரி a3 ஓட வேல்யூ i, சரிங்களா, 4 பார், சரிங்களா, 4 பார் போட்டாலும் 4 அதே தான், சரிங்களா. இப்போ பார் போட்டு என்ன ஆயிரும், அது அதோட கான்ஜுகேட் ஆகும். 1 plus i இன்ட்டு மைனஸ் ஆஃப் 3i, சரியா, மைனஸ் ஆஃப் 3i பிளஸ் இதுக்கு பார் போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 2 மைனஸ் 3i. ஓகேவா? பிளஸ் i இன்ட்டு 4, 4i வச்சுக்கலாமா, டேரக்டாக 4i. சரிங்களா? ரைட். எப்போ உள்ள இன்னர் ப்ராடக்ட் பண்ணிருங்க. ஸோ 3i உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 3i, சரிங்களா, பிளஸ் மைனஸ் ஆஃப் 3i ஸ்கொயர். ஓகேவா? பிளஸ் 4 மைனஸ் 6i. ஓகேவா? பிளஸ் 4i. ஓகேவா? ஸோ இதான் அது கொடுத்துருக்காது, சரிங்களா. ஸோ மைனஸ் ஆஃப் 3i, இது 3i ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் 1, சரிங்களா. ஸோ வி நோ தட் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்கு. ஸோ எப்படி ஆயிரும், இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் 3i, சரிங்களா, பிளஸ் 3, சரிங்களா, பிளஸ் 3, அகெயின் பிளஸ் 4 இந்த டேர்ம், மைனஸ் 6i பிளஸ் 4i. ஓகேவா? ரைட்டா? ஸோ 3 பிளஸ் 9 இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் பண்ணுறேன், சரிங்களா. ஐங்கிற கோஆர்டினேட்ஸ் மட்டும் தனியாக எழுதுறோம். ஸோ அப்போ எப்படி ஆகும், இது, சரிங்களா, இது அண்ட் திஸ் டேர்ம், சரிங்களா. இதெல்லாம் போச்சுன்னா ஆகும் மைனஸ் 3 மைனஸ் 9, சரிங்களா, மைனஸ் 9i பிளஸ் 4i. சரிங்களா? இப்போ அண்டர்லைன் பண்ணதெல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆகும், மிச்சம் கான்ஸ்டன்ட் மட்டும் 7, சரிங்களா. அப்போது இதை ரெடி பண்ணிங்கன்னா 7, ஓகே, மைனஸ் 5i. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு கேட்டிருந்த டேர்ம்ஸ். சரியா? ஸோ 7 minus 5i. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y ஃபார் த this two elements with respect to the standard inner product. ஓகேவா?